நியூஸ் தமிழ் கழுகு. பாஜக கூட்டணிக்கு விஜய் நோ சொல்லிட்டாராம். ஆனா அதிமுக கூட்டணி தொடர்பான முன்னெடுப்ப விஜய் இன்னும் நிராகரிக்கலங்கிறாங்க. விஜய பாஜக கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றதுல அமித்ஷா ஆர்வமா இருக்காருங்கிறாங்க. ஆனா விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள வர்றதா இருந்தா 3 வாரத்துக்குள்ள முடிவு சொல்லணுங்கிற கண்டிஷனும் அமித்ஷா தரப்புல போடப்பட்டதா சொல்றாங்க. சமீபத்துல சென்னைக்கு வந்த பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பைஜெயந்த் பாண்டா விஜய் கூட ரகசிய சந்திப்பு நடத்தினதா பாஜக வட்டாரத்துல உறுதிப்படுத்துறாங்க. அந்த சந்திப்புல விஜய் பாஜக கூட்டணிக்கு பிடிகொடுத்து பேசலங்கிறாங்க. கிட்டத்தட்ட பாஜக பக்கம் தான் வர்றது சாத்தியம் இல்லாததுன்னு பாண்டா கிட்ட விஜய் சொன்னதா தமிழக பாஜக வட்டாரங்கள்ல பேசிக்கிறாங்க. பாண்டாவும் அமித்ஷா கிட்ட விஜய நாம நம்ப வேண்டாம், இருக்கிற கூட்டணியை வலுப்படுத்தலாம்னு தன்னோட தமிழ்நாட்டு பயணத்தை பத்தி ரிப்போர்ட் கொடுத்திருக்காராம். ஆனா எடப்பாடி தரப்பு கிட்ட விஜய் இன்னும் நட்போட தான் இருக்காராம். பாஜக இல்லாத அதிமுக கூட்டணியில விஜய் சேர்றதுல சிக்கல் இல்லன்னு விஜய் தரப்பு நினைக்கிறான். ஆனா அந்த கூட்டணியில விஜய்க்கு என்ன முக்கியத்துவம், எவ்வளவு சீட்டு, எடப்பாடி தான் முதல்வர் வேட்பாளரா அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்த ஆலோசனைகள்ல முடிவாக வேண்டிய விஷயம்னு விஜய் சொல்லிட்டு தான் சொல்றாங்க. ஆனா பாஜக இல்லாம விஜய் கூட அதிமுக போனா பாமக தேமுதிகன்னு எல்லா கட்சிகளும் விஜய் பக்கம் போக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிற பாஜக அதிமுக விஜய் கூட்டணிய விரும்பலங்கிறாங்க. அப்படி ஒரு கூட்டணி அமையவும் அமித்ஷா விரும்பலங்கிறாங்க. அதனாலதான் சட்டமன்றத்துல விஜய் கூட கூட்டணி வைக்கத்தான் அதிமுக அவருக்கு ஆதரவா பேசுதுன்னு முதல்வர் சொல்ல, முதல்வர் பேசினது உள்நோக்கம் கற்பிக்கும் செயல்னோ அவர் பேசினத அவை குறிப்பிலிருந்து எடுக்கணும்னு பேசினதா சொல்றாங்க. விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒய் பிரிவு பாதுகாப்புல ஒரு சில முக்கிய மாற்றங்களை உடனே செய்யணும்னு மத்திய அரசு கிட்ட தாவேக கோரிக்கை வச்சிருக்கான். விஜய்க்கு அச்சுறுத்தல் இருக்கிறதா காரணம் காட்டி கடந்த பல மாதங்களா அவருக்கு மத்திய அரசு ஒய் பிரிவு பாதுகாப்பை கொடுத்துட்டு வருது. விஜய் 24 மணி நேரமும் இவங்க பாதுகாப்புல தான் இருந்துட்டு இருக்காரு. சுழற்சி அடிப்படையில மொத்தம் 8 சிஆர்பிஎஃப் வீரர்கள் விஜய்க்கு பாதுகாப்பு உறுதி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எப்பவும் இவங்க கண்ட்ரோல்ல விஜய் இருக்கிறதுனால அவரோட நடமாட்டம், விஜயோட மூவ்ஸ் என்னன்னு தமிழக உளவுத்துறை ஈஸியா கண்டுபிடிச்சிருதுன்னு நினைக்கிறாராம் விஜய். காரணம், பாதுகாப்புல இப்ப இருக்கிற சிஆர்பிஎஃப் அதிகாரிகள் தமிழக உளவுத்துறையோட நெருக்கமா இருக்கிறவங்கன்னு விஜய்க்கு ரிப்போர்ட் வர உடனடியா அவங்கள மாத்தி தமிழ்நாட்டுக்கு தொடர்பில்லாத வடநாட்டு அதிகாரிகளை நியமிக்கணும்னு தாவேக தரப்புல மத்திய அரசுக்கு ஒரு புகார் போயிருக்கான். கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவரோட பாதுகாப்பை பத்தி சிஆர்பிஎஃப் கிட்ட மத்திய உள்துறை ஒரு அறிக்கை கேட்டிருக்கு. அந்த அறிக்கையோட அடிப்படையில விஜய்க்கு ஒய் பிளஸ் இல்லனா Z பிரிவு பாதுகாப்பு கூட வழங்கப்படலாம்னு பேசப்படுற நிலையில விஜய் பத்தின விவரங்கள் சிஆர்பிஎஃப் மூலமா தமிழ்நாடு உளவுத்துறைக்கு தெரிவிக்கப்படுதுங்கிற குற்றச்சாட்டை விஜய் எழுப்பி இருக்கிறது தமிழக காவல்துறை வட்டாரத்துல பரபரப்பா பேசப்படுது. கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஒரு பவர்ஃபுல்லான விஐபி கண்ட்ரோல்ல இருக்கிறதாவும், உச்ச நீதிமன்றத்துல சிபிஐ கேட்டு வழக்கு போட்டவங்க பின்னணியில அதிமுக இருக்குன்னு சொல்றாங்க. கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்ட ஒட்டுமொத்த குடும்பங்களும் அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு பவர்ஃபுல் நபரோட கட்டுப்பாட்டுல இருக்காங்களாம். அந்த குடும்பங்களை யார் சந்திச்சாலும் ஆறுதல் சொல்ல வந்தாலும் அந்த நபரோட அனுமதி இல்லாம அவங்கள அணுக முடியாத அளவுக்கு பாதுகாப்பு வளையம் பலப்படுத்தப்பட்டிருக்கான். விஜய் வீடியோ கால்ல பேசுறதுக்காக இவங்களை தாவேக சார்பில் தொடர்பு கொண்ட சிலரு கரூர்ல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல தங்கி இருக்க அவங்களை ஏன் அங்க தங்க இடம் கொடுத்தீங்கன்னு அழுத்தம் கொடுக்கப்பட்டதா சொல்றாங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்க ஒரு மண்டபத்தை அதன் உரிமையாளர் அனுமதியோட கேட்டு விஜய் தரப்பு போலீஸ் கிட்ட மனு கொடுக்க இப்ப அந்த மண்டப உரிமையாளர் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாராம். அடுத்து உச்சநீதிமன்றத்துல சிபிஐ விசாரணை கேட்டு பிரபாகரன் உட்பட மனு போட்ட 3 பேரும் போலியானவங்கன்னு தமிழ்நாடு அரசு தரப்புல வாதாடினாங்க. அதுக்கான ஆதாரங்களையும் தாக்கல் செஞ்சாங்க. இந்த 3 பேருக்கு பின்னணியில கரூர் மாவட்ட அதிமுக இருக்குன்னு சொல்றவங்க அதுல 2 பேரு அணி மாற பிரபாகரன் மட்டும் திமுகவுக்கு எதிராகவும் விஜய் கிட்ட ஆதரவு கேட்டும் வீடியோ வெளியிட்டு இருக்காரு. அந்த வீடியோவை முதல்ல வெளியிட்டது அதிமுகவோட ஐடி விங்குங்கிறதுனால அதிமுக தான் கரூர் விவகாரத்துல அரசியல் செய்யுதுன்னு திமுக குற்றம் சாட்டி இருக்கு. டெட் தேர்வு விவகாரத்துல தமிழக அரசு கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தலன்னு ஆசிரியர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிக்க போறாங்களாம்.
பழைய ஓய்வூதியம் கேட்டு ஆசிரியர்கள் அரசுக்கு எதிராக போர்க்கொடி தூக்க சுமாரா 1.5 லட்சம் ஆசிரியர்கள் டெட் தேர்வு எழுதி பாஸ் பண்ணாதான் வேலையில இருக்க முடியும்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்ல ஓய்வூதிய கோரிக்கையை ஓரங்கட்டி வச்ச ஆசிரியர்கள் டெட் தேர்வுல தமிழ்நாடு அரசு ஆசிரியர்கள் பக்கம் நிக்கணும்னு கோரிக்கை வச்சாங்க. பள்ளி கல்வித்துறையும் உச்சநீதிமன்றத்துல ஒரு சீராய்வு மனுவை தாக்கல் செஞ்சு ஆசிரியர்களுக்கு சாதகமான முடிவுகளை எடுத்துச்சு. ஆனா இப்ப ஆசிரியர்கள் டெட் தேர்வு எழுதணும்னு பள்ளி கல்வித்துறை கட்டாயப்படுத்துறதா ஆசிரியர்கள் கொதிச்சு போயிருக்காங்க. இத உறுதிப்படுத்துற மாதிரி சிறப்பு டெட் தேர்வு தேதிய பள்ளி கல்வித்துறை அறிவிச்சிருக்கு. தமிழக அரசும் பள்ளி கல்வித்துறையும் தொடர்ந்து தங்களை ஏமாத்துதுன்னு ஆசிரியர் சங்கங்கள் அரசுக்கு எதிராக போராட ஆசிரியர் சங்கங்களோட மாநில அவசர உயர்மட்ட குழு கூட்டத்துல முடிவெடுத்திருக்காங்களாம். நியூஸ் தமிழ் கழுகு.